ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டுடே ஐ ஆக்சுவலி வாண்ட் டு ஷேர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ரொம்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ ஓகே, அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் இயர் கனரா பேங்கோட இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருந்தாங்க லாஸ்ட் இயர். இப்போது அந்த பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு யோசனையிலேயே இருக்கிறாங்க. லைக் யூனோ ஷி கம்ப்ளீட்டட் ஹர் graduation in 2020. After that the COVID came. அதுக்கப்புறமா she is entered into this field. நம்மளோட கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்குமே இட் டேக்ஸ் டைம் இல்லையா? சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, தென் அதுக்கப்புறமா 1-2 ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வரும். தென் ஃபைனலி அவங்க ஒரு பேக்கப்காக வச்சுருந்தது தான் இந்த கனரா பேங்கோட அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்றது. பட் ஷீ இஸ் ஃபுல்லி ஃப்ரம் என்னென்னா அவங்க ஒரு டிஎன்பிசி பேக்ரவுண்டில் இருந்தனால பேங்கிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்ட்டு எப்போவுமே சொல்கிறது உண்டு. அந்த ட்ரெயினி அந்த ஒரு ஜாப்க்கு போனதுக்கப்புறமா அவங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட் பர்சன். அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. வீட்டில் கூட ஓகே, பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரோவர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவாங்க. பட் மற்றவங்க யார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அவ்வளோவா கிடையாது. தென் டேஸ் எல்லாமே போக போக அந்த பிளேஸில் அவங்களுக்கு நிறைய ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய பர்சன்ஸ் மீட் பண்ணாங்க. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக எப்படி மாறுவாங்கன்றது அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக அந்த பீரியடில். தென் அதுக்கப்புறமா அவங்க நிறைய பேர் இப்போ ஒரு பேங்க் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? நிறைய பேர் மீட் பண்ணுவோம். ஸோ மெனி அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டாஃபாக இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும், ஷி கெயின்ட் சம் நாலேஜ் ஃப்ரம் பேங்கிங் அண்ட் பேங்கிங்கோட நார்ம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது அப்படியே போயிட்டே இருந்தது. இந்த பீரியட்லேயும் ஷி wrote so many in the banking exam. ஸோ அவங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்பப்போ போய் எழுதுறது உண்டு. இது சைட் பை சைடாக பார்த்துட்டு இருக்கும்போதே ஷி தாட் அவங்க என்ன அப்படின்னா இந்த அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்றது அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப் மாதிரியுமே அவங்களுக்கும் அவங்களோட ஒர்க் அப்படின்றது இருக்கும். டெய்லி டே டு டே லைஃபாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், அண்ட் அந்த சலான் ஃபில்லிங்காக இருக்கட்டும், அண்ட் சீனியராக இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா எவ்ரிடே அவங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத என்கிட்ட சொல்கிறது உண்டு. அந்த ஒரு இதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியே லைஃப் அப்படின்றது போயிட்டே இருந்தது. பட் அட் த சேம் டைம் சம் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் அவங்க ஒரு கிராஜுவேட். அந்த கிராஜுவேட்டாக இருந்தாலுமே ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ எவ்ரி ஒன் ஹேட், இப்போ எல்லாரோட லைஃப்லேயுமே ஏதாவது ஒன்று நடந்தே ஆகும் இல்லையா? அதே மாதிரி அவங்க நான் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன வேலைகள் அப்படின்றது லைக் அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் அப்படின்றத தவிர்த்து அவங்களோட ஒரு பர்சனல் ஒர்க் அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னும் சொன்னது உண்டு. தென் அதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த ஒரு எண்டிங் பீரியட் வரும்போதுமே கூட அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு ஒரு தாட் இருக்கும்ல. ஏன்னா அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சில எக்ஸாம்ஸ் 1 மார்க்கில் போச்சு, தென் 0.75 போச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்றதே தெரியல அப்படின்ட்டு டெய்லியும் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். லைக் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு. பட் அவங்க என்கிட்ட பதிலுக்கு சொன்னது என்ன தெரியுமா? இதே தான் நான் கடந்த நிறைய வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன். நல்லது பண்ணுறோங்கிறத விட என்னை விட நல்லது பண்ணாதவங்க கூட நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டுன்னு
நிறைய டைம் சொல்றது உண்டு. ஆனால் நேற்று நான் அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் தான், அவங்க சொன்ன ஒரு இதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது சீக்கிரமாக கிடைக்குங்கிறது இல்லை இல்லையா? கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கலாம். இந்த ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அப்படின்றது ஒரு ஓகே, உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யூ கெயின் மோர் நாலேஜ் ஃப்ரம் பேங்க் அண்ட் ஒரு குட் கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு பீப்புள் கிட்ட கொஞ்சம் செட் ஆகிருக்கும். யூஆர்என் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க. ஸோ யூ நோ ஹவு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் வென் ஸோ மெனி பீப்புள் அரவுண்ட் அஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து தான் கற்றுருக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். அண்ட் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்டும் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான். இந்த வருஷமும் கனரா பேங்கோட ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரெயினிக்கான ஒரு வேக்கன்சி பல்காக வந்திருந்தது. அதுக்கு இப்போ நிறைய பேர் கூட ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே என்னோடய விஷஸ் அண்டு உங்களோட ஜேர்னியும் நல்லா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ட்ரெயினி அந்த பீரியடில் இருக்கும்போதே நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஸோ அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அண்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ.